இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான். இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டான். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு பிறகு வாசனைக்கு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பெருசாக எதுவும் மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல. இதில் வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் இந்த மசாலாவுக்கே நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா மசாலாவோடு நல்லா பிரட்டி விடுங்க. மஷ்ரூம் வேகிறதுக்கு தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரத்துக்கு மசாலா கூட பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டு மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கு. இது தண்ணி ட்ரை ஆகிற வரையும் மூடியை ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பர் டேஸ்டான மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இஷ்டமோ அது கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.